உங்கள் அனைவருக்கும் இதை செல்போன் வழியாக கேட்கிற பிள்ளைகளுக்கும் முதலாவது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை கடந்த நாளிலே நாம் வாசித்தோம். 13ஆம் வசனத்துல என்ன நாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அதனுடைய முடிவு சஞ்சலம் என்பது. எப்படி நகைக்கும் போது எப்படி துக்கம் இருக்கும், அது அவங்களுக்குள்ள இருக்கிற நினைவுகளை மற்றவங்களை குறித்து பரியாசம் பண்ற அந்த நினைவு விளைவுகள் துக்கமா மாறிடும் அப்படிங்கறத கடந்த நாள்ல பார்த்தோம். ஒருவேளை நமக்கு ஆரம்பத்துல சிரிப்பா இருக்கலாம், ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனா முடிவு நலமானதா இல்ல அப்படிங்கறத கடந்த நாள்ல படிச்சோம். இப்போ நம்ம 14 வாசிப்போம். பின்வாங்கும் இதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். சரி, இந்த திருப்தி ரெண்டு வகையில் இருக்கு. பின்வாங்கினாலும் சரி, நல்ல மனுஷனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே தன்னில் தானே திருப்தி அடைவாங்க. சரி, ஒரு காரியம் கெட்டது என்றால் இன்னொரு காரியம் நல்லதா இருக்க முடியாது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரு எதை விரும்புறாங்களோ அதுல திருப்தியா இருப்பாங்க. அதான் சொல்லுது. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னில் தானும் திருப்தி அடைவான். அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு முதல்ல கஷ்டமா இருக்கலாம். மீண்டும் வாசித்தீங்கன்னா, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் இந்த வார்த்தை இருக்கு. எது மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் போல் இருக்கிறது. ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? சரி, இங்க திருப்தி எதுவும் கிடையாது, சந்தோஷம் எதுவும் கிடையாது. அவன் அதுலயே திருப்தியா இருக்கிற மாதிரி தெரியல. எதை விரும்புறானோ அதற்கு அடிமைகளாக அவன் போயிடுவான். சரி, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சொல்லி தருவோம். இந்த மாதிரி தான் அது இருக்கு. சங்கீதம் 109, 17, 18. அதாவது யூதாஸ் காரியத்தை பத்தின சொல்லக்கூடிய வசன பகுதி. கீழே அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதம் 109, 17, 18. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். எது நீங்க விரும்புறீங்களோ, எதுல சந்தோஷமா இருக்கீங்களோ, எதுல திருப்தியா இருக்கீங்களோ, அது எலும்புகள் வரைக்கும் போகும், ஊறிடும். இப்போ காலில் அடிபடுச்சு அப்படின்னு சொல்றோம், எண்ணெயை காலுக்கு மேலதான் தேய்க்கிறீங்க. காலுக்கு மேல தேய்ச்சா எப்படி உள்ள போகுது? எலும்புகள்ல போய் சோறும். தலையில தேய்ச்சா எங்க போகும்? நரம்புக்கும் போகும், எலும்புக்கும் போகும். பாருங்க. அப்படியானா இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்லா ஒரு வெளி காயத்திற்கான மருந்தை வெளிப்பிரகாரமா பூசும்போது உட்பிரகாரத்துல போய் அது வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். பாருங்க, எதை விரும்புறானோ அதுல திருப்தியா இருக்கான், வரும். வந்தவொன்னு சந்தோஷமா தான் இருப்பார். சாபம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமா போயிடும். சாபத்தை தனக்கு அங்கீயாக உடித்துக் கொண்டான மொத்தமா போத்துக்கிட்டான். விரும்புறது வேற, மொத்தமா போத்திக்கிறது வேற. அது மொத்த சொவரித்து உள்ளத்துல தண்ணீரை போலவும் அவன் எலும்புகள்ல எண்ணெயை போலவும் பாஞ்சிடும். இது மாதிரிதான் இந்த நீதிமொழிகள் 14 இருக்கு. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கறதுல என்ன திருப்தி இருக்கு? நான் செய்வது சரி அப்படிதான் நிறைய மக்கள் யோசிக்கிறாங்க. அவரவருடைய பார்வையில அவரவரை சரியாக இருக்காங்க. பாருங்க, அப்ப திருப்தியா இல்லைன்னா அதை செய்ய பின்பற்ற மாட்டாங்கல்ல. அவங்க கெட்ட காரியமா இருந்தாலும் பின்பற்றிட்டு போற காரியத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அது மாம்சத்தை சந்தோஷப்படுத்துகிறது, வேண்டியது கிடைக்கிறது, நினைச்சதை சாதிக்க முடியுது. இதெல்லாம் அவங்க விடப்படுறாங்க. இப்ப ரொம்ப திருப்தியா இருக்காரு. இன்னும் இந்த வசனங்கள்ல இது எப்படி ஒப்பு கொடுக்கப்படுது என்பதை பாருங்க.
மத்தேயு 23:32. இங்க யூத பிதாக்கள் இருக்காங்க, பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார், அதை பாருங்க. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். இது அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை அப்படிங்கறதை கேட்டிருக்கோம். ஒருவர் கெட்டு போக கூடாது என்பதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இது என்னது? நீங்களும் உங்கள் பிதாக்கள் அக்கிரம அளவை நிரப்புங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப கேள்வி கேட்போமா, இது அன்போடு அவனுடைய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிற கட்டளையா, அல்லது அவன் எதை நம்புகிறானோ அதற்கு ஒப்பு கொடுக்கிற காரியமா? உங்களுக்கு அது புரியுது இல்லையா? இப்போ இதே மாதிரி நீதிமொழிகள் 31:6-7 வாசிங்க. நீதிமொழிகள் 31:6. இன்னைக்கு எல்லாரும் குடிகார மனுஷங்க சொல்ற சாக்கு போக்கு மாதிரி இது இருக்கு. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். மேலே நீங்க பாத்தீங்கன்னா மதுபானம் பண்ணுவது நல்லது அல்லன்றார், திராட்சரசம் பண்ணுவது நல்லது இல்ல அப்படின்றாரு, மதுபான வெறி கொள்ளாம அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்கே சொல்றாரு, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவங்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள் என்றார். எது கொடுக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, அவன் குடித்து அந்த குறைவையும் மறந்து வருத்தத்தையும் அப்புறம் நினையாதிருப்பதற்காக குடிக்க கொடு அப்படின்றாங்க. இது கேள்வி எப்பவுமே, இது வளர்ச்சிக்காக தேவன் அவனை அன்பு கூர்ந்து கொடுக்கிற கட்டளையா, இல்லது ஒண்ணு விட மாட்டேன், அசுத்தத்திலே நிக்கிறான், அதையே தான் விரும்புறான், அதுலயே திருப்தியா இருக்கான், சரி அப்படியே போ, உன் போக்கிலே போ, அது மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்க, அப்போ நம்ம கூட பகுத்து பார்க்கணும். இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22:11. இது கட்டளையா இல்ல, நீ என்ன செய்யறியோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஒரு பகுதி கட்டளை நல்லது என்றால் மற்றொரு பகுதி எவ்வாறு கெட்டதாக உற்சாகப்படுத்தப்படுது என்று சொல்ல முடியும்? இது அவரே சொல்வதா, நம்ம விரும்பி செய்வதற்கு விட்டுவிடப்படுகிற கட்டளையா? பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்ன்றார். ஏன் ஆண்டவரே வேண்டாம் அநியாயம் சொல்லக்கூடாதுன்னு கேட்கலாம். வேண்டாம் சொல்லுகிற காலம் இது இல்ல. அவன் செய்ய விடுவதற்கு மனதே கிடையாது, செய்ய விரும்புறான். அதே மாதிரி நீதி உள்ளவனு செய்ய விரும்புறான். ரெண்டு பேரும் செஞ்சுக்க. ஏன்னா நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு போதிக்கப்படுகிறது. நீங்க விரும்பினா என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஏறக்குறைய 14 அதிகாரம் வந்துருச்சு. நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அதிகாரத்துல நீங்க முழுசும் படிச்சு பார்ப்பீங்கன்னா, ஏறக்குறைய வாதைகளை கொடுத்தாரு, துன்பங்களை அனுமதிச்சு தந்தாரு. யாரும் மனம் திரும்புறது மாதிரி தெரியல. சிலர் உணர்ந்து கொண்டாங்க, சிலர் உணர்ந்து கொள்ளல. இந்த சந்தர்ப்பங்கள்ல தான் சொல்றாரு, அநியாயம் சரியா, நீ இன்னும் அநியாயம் செய். அசுத்தமா இருக்கிறியா, இன்னும் அசுத்தமாய். சரி, தேவனுக்காக மரிக்கிற மக்கள் இருந்தாங்க, நீ நீதியா இருக்கியா, இன்னும் நீதி செஞ்சுட்டே இரு. பிரித்தெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா, இன்னும் பரிசுத்தமா இரு சொல்றாரு. இதெல்லாம் என்ன சொல்றாரு? பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும், நல்ல மனுஷனோ தானும் திருப்தி அடைவான். திருப்தியா யாரு எதை செய்யறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. இயேசு ஒரு வார்த்தை இப்படி சொல்றாரு, லூக்கா 16:9 படிங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சரி, அப்ப நம்ம இப்படி கேட்போமா? அநீதியான, ஏதாவது அன்ரைட்யூஸ்னஸ், ஒருவேளை பூமிக்குரிய பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்கன்னா ஒருவேளை சரியாயிருக்கும். அநீதிக்கு எதிர்மறையானது நீதி. அப்ப நீதி என்பது ரைட்யூஸ்னஸ். இந்த அநீதி என்பது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இந்த ஆப்போசிட் இருக்கிற காரியத்துல அநீதியா செஞ்சு சிநேகிதரை சம்பாதின்னு சொல்றாரா? நீதி செஞ்சு சிநேகிதரை சம்பாதிங்கன்னா சரி. சரி, உலக பொருள் அநீதியா? தேவன் படைத்த இந்த பொருள் அநீதியான பொருள்?
ஒருவேளை அழிந்து போகிற பொருள்னால் சிநேகிதரை சம்பாதிங்கன்னா சரியாதான் இருக்கும். அப்படி ஒண்ணு சொல்ல காணும். அநீதியுள்ள அநீதி நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் அப்படி சொல்றாங்க. இது நீங்க இந்த அதிகாரத்தை படிக்கணும், என்ன சாராம்சம் நடந்துகிட்டு இருக்குன்னு படிக்கணும், யாரு இத புத்தியா செஞ்சாங்கன்னு படிக்கணும், எதுக்கு இதை சொல்றாருன்னு படிக்கணும், எந்த நோக்கத்தோடு இதை சொல்றாருங்கிறதை படிக்கணும். மேலே என்ன நோக்கத்தோடு சொல்லிட்டு வரோமோ அதே நோக்கத்துல இது இருக்கு பாருங்க. அப்படியானா அநீதியான ஒரு சில மக்கள் யோசிக்கிறாங்க. இங்க ஒரு சில மனுஷங்க வந்தாங்க, லஞ்ச பணம் இப்பதான் 20,000 வாங்கியிருக்காரு ஒருத்தர், லஞ்சம் 10,000 ரூபாய் ஏன் தர்றாரு. எனக்கு தெரிஞ்சது அவர் லஞ்சம் வாங்குறான்னு தெரியும் பாருங்க. அது இங்க வேண்டாம், சாபம். நீ தெரியாம போட்டேன்னா எனக்கு தெரியாது, தெரிஞ்சே கொடுத்தீங்கன்னா அதையும் எப்படி பெற்றுக் கொள்றது? எனக்கு அது சாபமா இருக்கும், என்னுடைய குடும்பம் கட்டிடும், என்னுடைய ஊழியம் கட்டிடும், என்னுடைய மக்கள் கட்டிடுவான் பாருங்க. அது தூரம் ஓடு, தூரம் எங்கேயாவது போய் என்னமா செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரியாது. அநீதியான அவருக்கு இந்த வசனம் தான் காட்டினார், அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதி. நான் அதுக்காக சம்பாதிக்கிறேன், நீ எங்கேயாவது சம்பாதிச்சு இங்கே வேண்டாம். அது நல்லதுக்காக சொல்லப்பட்ட வசனம் இல்லை. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக அவங்க என்ன எதுக்கு அக்கிரமம் செஞ்சாங்களோ நிரப்புங்கன்னு சொன்னாரோ, எதுக்கு மதுபானத்தை விட மாட்டான்னு சொன்னாங்களோ அதுக்கு செஞ்சாங்களோ, அநியாயம் எதுக்கு செய்யறாங்க என்ன செய்யட்டும் சொன்னாரோ அதே போன்ற வசனம் இது பாரு. கண்டிப்பா இதுக்கு என்ன சொல்றோம்னா, ஒரு மனிதன் தன் வழிகளில் எதுல பிரியமா இருக்கானோ அதுல திருப்தியாவே அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் கெட்டு போயிட்டு அவன் அப்படியே போயிட்டே இருக்கிறான். அதான் சொன்னாரு, மேற்சொன்னவைகள் எல்லாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தண்ணில் தானும் திருப்தி அடைவான். அப்ப தன் வழிகளில் திருப்தியா நடக்கிற எந்த ஒருவனுக்கும் இது பொருத்தப்படுகிறது. எதிலே பிரியப்பட்டு திருப்தியாக செய்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் கண்டிப்பாக. அதெல்லாம் தப்பிக்க முடியாதுங்க. நல்லது செஞ்சாலும் இருக்கணும், கெட்டது செஞ்சாலும் இருக்கணும். எதுல நீங்க விருப்பமா செஞ்சீங்களோ அதுக்கு பெரிய அறுவடை இருக்கு. அறியாம செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன அறுவடை இருக்கு. நீங்க செஞ்சாலும் நான் செஞ்சாலும் அதுல தப்பிக்க முடியவே முடியாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8. இதனால நம்ம விரும்புறது எதை விரும்புறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சரி, அப்ப நம்ம ஒரு காரியத்தை இப்ப பேசுவோமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் பிரியமா இருக்கான்னா ஒரு மாம்ச ரீதியான காரியம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. சண்டை போடுறது பிடிக்குது, பொய் பேசுறது பிடிக்குது, உலகத்தை நேசிக்கிறது பிடிக்கிறது, அவிசுவாசி பிடிக்குது, அந்தரங்கமா செய்யறது பிடிக்குது, மறைவா செய்யறது பிடிக்குது. இதெல்லாம் சரீர ரீதியான சந்தோஷம், ரொம்ப திருப்தியா இருக்கு அவருக்கு. ஆனா நல்ல மனுஷனும் அவருடைய காரியங்களை திருப்தியா இருக்காரு. அப்ப ரெண்டு பேருமே ரெண்டு காரியங்களும் திருப்தியா இருக்கிறாங்க. எதுல விரும்புறாங்களோ அதுக்கு இல்ல அடிமையா செஞ்சுக்கிட்டே போறாங்க. ஆனா ரெண்டு பேருமே எதுக்கு செய்யறாங்கன்னு தான் கருத்து. ஆவிக்குரியதுக்காக செய்யறாங்களா, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறாங்களா? ஒருவேளை பின்வாங்கிட்டு மாம்சத்திற்காக மாம்ச சந்தோஷத்துக்காக விதைச்சோம்னா அழிவுதான் கிடைக்கும். ஆவிக்கென்று விதைச்சோம்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் யாருடைய வழியில திருப்தியா இருப்பான்? நீதிமொழிகள் 14-12. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நான் பாக்குறேன், எனக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆமா, எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா முடிவு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது படிக்க வேண்டாம், 16-25 கூட போட்டுங்க குறிப்புல, அதே சேம் வசனம். அப்ப பின்வாங்குகிற இருதயம் அவன் வழிகளில் திருப்தியா இருக்கிறான் என்றால் அவன் மனசாட்சிக்கு என்ன நடந்திருக்கும்? உயிரா இருக்குமா இல்ல உயிரா இருக்காதா? நான் ஒரு தவறு செய்யும் போது, அதாவது ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா இயேசு நடுவுல கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. பொல்லாத யூதர்கள், கொலை செய்யற அளவுக்கு துணிந்த யூதர்கள். நம்ம பார்வையில அவ்வளவுதான் தெரியும். இயேசுவ காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, பரபாசை விடுதலை செய்ய சொன்னாங்க, ஆசாரியர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாங்க, கலகம் பண்ணாங்க. இது நமக்கு தெரியும்.
ஆனா அந்த விபச்சார ஸ்திரியை நடுவு நிப்பாட்டும் போது இயேசு தரையில குனிஞ்சு எழுதினார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நிமிர்ந்து பார்த்து ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்தபடினால ஓயாம அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கேட்டுக்கிட்டு இருந்தபடினால இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். பாருங்க, அப்ப உங்களுக்கு மனசு இருந்துச்சா இல்லையான்னு பாத்தீங்கன்னா மனசு இருந்துச்சு. மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் திரும்பி போய்விட்டார். பாருங்கள், மற்றவங்க என்னை தண்டனையை போட்டுருவாரு, இயேசு தண்டிச்சிருவாரு, மற்றவங்க ஏன் மேல கல்லடிச்சிருவாங்களே அப்படிலாம் நினைக்கல அவங்க. அது சொல்லவே இல்லை. மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு. எதுக்காக கடிந்து கொள்ளப்பட்டாங்க? அவர் கேட்ட கேள்வி என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொன்னார். அவங்க மனசாட்சியில இருந்தபடினால ஒருத்தரா போயிட்டாங்க. யாரும் எரியல. நானும் உன்னை தீர்க்க மாட்டேன்னு சொல்லி இயேசு இப்போ இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். கேள்வியானது, பின்வாங்குகிற இருதயம் அவன் வழிகளில் திருப்தியா இருக்கிறான் என்றால் அவன் மனதுக்கும் மனசாட்சிக்கும் என்ன நடந்திருக்கும்? மொத்த டோட்டல் கெட்டு போயிருக்கு. கெட்டு போனதுனாலதான் சந்தோஷமா இருப்பான். கெட்டு போகல நான் சந்தோஷமா இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மனசாட்சியில சூடு குத்தும். சூடுபட்டு போற மனசாட்சி இல்ல, உணர்த்து வைக்கிற மனசாட்சி அவனுக்கு இருந்தபடினாலதான் அவன் போயிட்டான். இருந்தபடினாலதான் இருதயத்துல குத்தப்பட்டு பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ஞானசானம் பெற்றாங்க, 5000 பேர் ஞானசானம் பெற்றாங்க. அப்படியானா அதுக்குதான் இயேசு சொன்னாரு கொரிந்தியர் புத்தகத்துல, இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சொன்னாரு, சிலுவையிலே சொன்னார். இப்ப இயேசுடைய தீர்ப்பு நீதியா இருக்கு. ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பின்வாங்குற இருதயம் அவன் வழியில திருப்தியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவன் மனதுக்கும் மனசாட்சிக்கும் என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா நிச்சயமா கெட்டு போயிருக்கு. கெட்டு போனாதான் அதுல திருப்தியா இருப்பார், இல்லைன்னா மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தாவீது சவுல் ராஜாவுடைய தொங்கலை அறுத்துக்கிட்டார். அர்த்த பிற்பாடு அவர் மனதை அடித்துக் கொண்டது அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பைபிள்ல பார்க்க முடியும். பாருங்க, இவர் ராஜா, இவருடைய தொங்கலை அறுத்துட்டேங்கிறது மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிச்சுக்கிச்சுன்னா நீ எப்படி செய்வ கேட்கும். அது சரியல்ல என்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படியான யூதர்கள் கல்லால அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது கேட்டுக்கிட்டே இருந்த ஒண்ணு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ இவன் மேல் கல்லறிய கடவுள் சொன்ன ஒண்ணு அடிக்கும், நல்லா அடிக்கும், நச்சு நச்சுன்னு அடிக்கும். அப்ப அடிச்சவன் என்ன செய்வாங்க? அவங்க போயிட்டாங்க, கடிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க பின்வாங்குற இருதயம் வழிகள்ல திருப்தியா இருக்கான்னா, நல்லவன் திருப்தியா இருக்கிற நல்ல காரியத்துல இருக்கிறான், சந்தோஷம். ஆனா கெட்டவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் பின்வாங்கி? அப்ப அவன் மனதை கெடுத்து விட்டான். அவன் திருந்தக்கூடிய மனதா திருந்தாத மனதா என்பது இப்ப நம்ம பார்க்க போறோம். திருப்தியா அவன் இருக்கான்னா, நான் என் வழியில திருப்தியா இருக்கேன் அப்படி ஒருத்தர் சொன்னான்னா ரொம்ப கஷ்டம். அவன் மனது கெட்டு போயிருக்கிறது. அப்ப ஒருவேளை இவங்க மனது எதினாலே திருப்தியாக செயல்படுகிறபடியினால் இப்படி போயிருக்கும் கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்ப மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். சூடுண்ட பொய்யர்னா என்ன பாருங்க, சுட்டு இருக்கு, அது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்குது. இப்ப சொல்லி சொல்லி அது மறந்து போற அளவுக்கு அது போயிடுச்சு. அவங்க எதை விட்டுட்டாங்க? இப்போ விசுவாசத்தை விட்டு விலகினார்கள். அப்ப இன்னும் என்ன செய்றாங்க? என்ன செய்றாங்க அவங்க? ஜோசப் அப்ப இன்னும் என்ன செய்றாங்க? திருப்தியா இருக்காங்க. பாருங்க, அவங்க விலகிட்டாங்க தேவன் சொல்றாரு, அவங்க அப்படி இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த மனதும் இந்த மனசாட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க உண்மையிலே திருப்தியா இருக்கிறது காரணம் என்ன? இனிமே அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க மறுதலிச்சு போனவர்கள் புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்படியானா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனதே இல்ல, நம்ம இருதயமும் இல்ல மனதும் இல்ல, மொத்தமா கெட்டு போயிருக்குது. சூடுபடுற போற மனதையும் காணும். எபிரேயர் 10:26 போன்று 26, 28 வரைக்கும் 29 வரைக்கும் படிங்க.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சரி, அப்ப இவர்கள் தேவனுக்கு எதிராக விருப்பத்தோட செய்தபடியினால எதை அறுவடை செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா 27ஆம் வசனத்துல நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் இவங்க தேவனுக்கு விரோதிகளானபடினாலே கோபாக்கினை தான் உங்களுக்கு அறுவடையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26ஆம் வசனத்துல இவங்க சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமான பாவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றார். அப்படியானா பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன் அவருடைய வழியில திருப்தியா இருக்கான்னா தன்னுடைய மனதை மொத்தமா கெடுத்துட்டான்னு அர்த்தம். இதை ஒப்பிட்டு பார்க்கிறார். மோசையினுடைய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள் விருப்பத்தோடு செய்தா அதன் பலன் என்ன பாருங்க. மோசையினுடைய பிரமாணத்தில் வாழ்ந்தவங்க அறியாம செய்தாங்கன்னா அடைக்கல பட்டணத்துல போய் தஞ்சம் போட முடியும். பாருங்க, ஒரு ஸ்திரீ அப்புறம் ஒரு ஒரு ஆண் விபசாரம் பண்றதுக்கு ஏதோ ஒரு கெடுக்கிறதுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க கூக்குரலிட்டா அவன் அறியாம செஞ்சுட்டான். யார் செஞ்சாங்க? அவங்க தப்பிப்பாங்க. யாரு சத்தம் போடுறாங்களோ அவங்க தப்பிப்பாங்க, அவங்கள விட்டுருவாங்க. பாருங்க, ஒரு கல் எறிகிறாரு, ஒரு மாடு ஆடோ தெரிஞ்சிருக்காரு, தெரியாம போய் ஒரு மனுஷன் மேல விழுந்துச்சு, அவன் செத்துட்டான். அவன் அடைக்கல பட்டணத்துல ஓடி தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அவன் அந்த மனுஷனை பார்த்து கல்லறியில, அவன் தெரியாம ஆட்டையோ மாட்டையோ பார்த்து எரிஞ்சான், அவன் மேல கல்லு பட்டுச்சு. இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. இது அறியாம அவனுக்கு மனது இருக்கிறது, மனசாட்சி கெடுத்துல. ஆனா இந்த மக்கள், இங்க இருக்கிற மக்கள் மனசாட்சி கெடுத்துட்டாங்க, மனதையும் கெடுத்துட்டாங்க. இப்ப மோசையினுடைய பிரமாணத்தை அவங்க விருப்பத்தோடு தள்ளிட்டாங்கன்னா இரக்கம் கிடைக்குமா கிடைக்காதா? 28ஆம் வசனத்துல இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளை வந்து சாகடிச்சிருவாங்க. அதோட மோசையினுடைய பிரமாணத்தின் ஒப்பீட்டின்படி கொடிதான விருப்ப பலன் என்ன? 29ஆம் வசனத்துல தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படியானா இவங்களுக்கு மனதும் மனசாட்சியும் இருக்கா இல்ல போச்சா? அதனாலதான் அவங்க என்ன சொன்னாலும் நான் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு இருக்காங்க, விருப்பமா. யாரெல்லாம் தவறானதில் விருப்பமா இருக்காங்களோ அவங்க மனதை கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அவங்க விருப்பமா செஞ்சாங்கன்னா அது கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அறியாம செஞ்சாங்கன்னா சொன்னதை கேட்டுக்குவாங்க. ஆனா அவங்க விரும்பி செஞ்சாங்கன்னா இது இல்ல விருப்பம் தவறானது அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. ஆனா தப்பிக்கலைன்னா அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க விரும்பி செய்யறாங்கன்னு அர்த்தம். விரும்பி செய்யும் போது அவங்க மனசாட்சியும் மனதும் கெட்டு விட்டது. புதுப்பிப்பது அவளுக்கு கூடாத காரியம். இது நம்ம முழுமா முடிக்கல, நம்ம கத்திஸ்தமா அடுத்த வாரத்துல பேசுவோம். அப்போ நீதிமொழிகள் 14 வாசி முடிச்சிருங்க. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். சரி, அப்ப 2 பாகம். நல்ல மனுஷனா இருந்தா அதுல திருப்தியா அவர் செஞ்சிட்டு இருக்காரு. பின்வாங்குற இருதயம் அவர் வழியில திருப்தியா இருக்காரு. ஆனா இவரை பத்தி சொல்லும் போது பின்வாங்கு இருதயம் ஒரு வார்த்தை இருக்கு. நல்ல மனுஷனோ தன்னிலே தானே தெரிந்து கொள்வதில் திருப்தியாக இருக்காரு. அப்போ திருப்தியா கெட்ட காரியத்துல இருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு என்ன இல்லாம போச்சுன்னு பார்த்தோம்னா மனசாட்சி இல்ல, மனதும் இல்ல. அப்ப என்னாச்சுன்னா புதுப்பிப்பது கூடாத காரியம் சூடுண்டு போச்சு. அவங்க மனசாட்சி சுட்டி காட்டல. ரோமர் நீங்க 2ஆம் அதிகாரம் 14-15 பாத்தீங்கன்னா புறஜாதியர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, ஆனா நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த பிரமாணத்தின் கீழே அவங்களுடைய மனதுல குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்த்தது. இது குற்றம் இது குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி தீர்த்தது. அதே மாதிரி யூதர்களுக்கும் தங்களுடைய விபச்சாரத்தை நிப்பாட்டும் போது இது குற்றம் அப்படி தீர்த்தது. மனந்திருமண யூதர்களுக்கும் மனசாட்சியில சுட்டி காட்டினது. ஆனா சுட்டி காட்டாம இல்ல நான் செய்யறது சரின்னு சொல்லி அவங்க திருப்தியா இருந்தாங்கன்னா நான் செய்யறதுல பின்பற்றல திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
நீங்க சந்தேகமாவே இருங்க. அவங்களை குறித்து தீர்ப்பு செய்யாதீங்க. அவங்களுக்கு இதுல இருக்கிற வழியில திருப்தி இருக்கிறது தவறுன்னு சொல்லி காட்டுங்க. புரிஞ்சுக்கிட்டா அவங்க தப்பிச்சாங்க. புரியலன்னா அவங்களுக்கு ஒரு பலி இல்ல, அவங்க மனசாட்சியில செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மனுஷங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவங்க அது திருப்தியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கூடுதல் தகவலுக்கு இன்னும் நம்ம இருக்கிறது, அதை படிப்போம். அதுல எவ்வளவு பிரியமா செய்வாங்கன்னு பாத்துங்க. திருப்தினா நம்ம சொல்றதை நீங்க கேட்காம இருக்கிறது ஒண்ணுங்க. நான் செய்யல, நான் திருப்தியா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, அருகில் இருக்கவங்க சொல்லி இதுதான் சரின்னு சொல்றது இன்னும் ஒண்ணு. அப்ப அது எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. எனக்கு நானே திருப்தி பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம், கொஞ்சம் கெட்டு இருக்கு. ஆனா நான் நம்புறத நான் இவங்களுக்கு அவங்களுக்கு கெட்டதையே சொல்லி கொடுத்தேன்னா எவ்வளவு மோசமான மனசா இருக்கேன் பாருங்க. மனசாட்சி மொத்தமா அது போச்சு. அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அதுதான் நம்ம கத்திரமான அடுத்த நாள்ல நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய வருகையும் உங்களுடைய கவனத்தையும் நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து இதை நிறைவு செய்வோமாக. மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க பிதாவே. எங்களுடைய மனதையும் மனசாட்சியும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. பின்வாங்கும் இருதயத்திலே திருப்தியா இருக்கிறவன் யார் என்பதை அடையாளம் காண நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நன்றி. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும். தேவனுடைய கட்டளை நன்மைக்கு எதுவாகவும் தீமைக்கு எதுவாகவும் ஒப்பு கொடுத்தலும் இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைக்கான கட்டளைகள் இருக்கு என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. அதெல்லாம் அவர்கள் யாரார் என்ன செய்கிறார்களோ அதற்கு கீழாக அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பயந்து இவைகளாம் எந்த சூழ்நிலையில் பேசப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவனாக்கும். நாங்கள் எப்பொழுதும் பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிரமாணத்தை சுட்டிக்காட்டி எங்களுடைய மனது சொல்கிற காரியங்களை கேட்க உதவி செய்யும். சுய புத்தியை சாராதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனதை கெடுத்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நல் மனசாட்சி உடையவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உடைய பிள்ளைகளுக்கு பயத்தின் காரியங்களை தாரும். மேன்மையானவருக்கு பயந்து உடைய வழியில் நடக்க உதவி செய்யும். கலந்து கொண்ட பிள்ளைகளை உடைய வேலையின் மத்தியிலும் ஒவ்வொருவரும் தங்கள் இந்த காரியங்களை கைவிடக்கூடாது என்பதிலையும் கவனமாய் இருப்பதற்காக நன்றி. ஜாக்கிரதை உள்ளவர்கள் நிச்சயமாய் மேன்மையாய் உயர்த்தப்படுவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இதன் பின்பாடு நடக்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.